இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். யோவான் 4:21. அதற்கு இயேசு, ஸ்திரியே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. இதற்கு முன்னே உள்ளது 4ஆம் அதிகாரம் யோவானை படித்து பார்க்கவும். இங்கே இதை மாத்திரம் நம்ம நோட் பண்ணோம். எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? ஓகே, எல்லா இடமும் ஆலயம் இருக்குது, நம்ம தொழுது கொள்ளும் காலம்னோ. அவர் எங்கே என்றதை மீனிங் பண்ணுறது, அதை நம்ம மேற்கொண்டு இங்கே பார்த்துக்கலாம். 4:22. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ஏனெனில் ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது. அப்போ இங்கே அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், அறிந்திருக்கிறதை தொழுது கொள்வோம், ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. இன்னுமே பழைய முறைமைகளின்படி இயேசப்பா சொல்லாத வழிபாட்டு முறைகள், சொல்லாத பொருத்தனைகள், சொல்லாத எல்லாவற்றையும் நாம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் அறிந்ததை தொழுது கொள்ளுதல் இன்றைக்கு புதிய கட்டளைகளில் சொல்லப்பட்டிருக்கு. அது இன்னும் விவரமாக நம்ம பார்த்தோம்னா, அந்த வழிபாட்டு முறைக்கும் இந்த நாங்கள் அறிந்ததை தொழுது கொள்கிறோம்ன்றது அவருடைய புதிய கட்டளைகளின்படி அவருடைய கிரியைகளை நிறைவேற்றுதல் தான் நீங்கள் தொழுது கொள்கிற, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுதல் தான் புத்தி உள்ள ஆராதனை நமக்கு கருதக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா இங்கே மத்திய 7:21 என்ன சொல்லியிருக்குன்னா, என்னை பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்தவன் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இன்றைக்கு நாம் என்ன பண்ணுறோம்? கர்த்தாவே கர்த்தாவே என்று பாடி, கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டு, முக்கியமாக நம்ம யோசித்தோம்னா நித்திய ஜீவனுக்காக நம்ம யாருமே ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் பண்ணுறோம், தொழுகிறோம்னா இல்லை. என்னுடைய சொந்த தேவைகள், என்னுடைய குடும்ப தேவைகள், என்னுடைய சுய விருப்பங்கள், என்னுடைய மாம்சத்துக்கான தேவைகளுக்கு தான் முழுமையாக நம்ம தேவனை ஆராதிக்கிறோம். அதனால தான் அவரை சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் கொடுக்க முடியுது. மீண்டும் மீண்டும் இந்த வசனங்கள் எங்கேயுமே சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ நம்ம என்ன தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுறோமா, அதுக்கான ஓட்டத்தை ஓடுறோமா, என்னுடைய சொந்தத்துக்காக தேடுறோம், அது கொடுப்பாருன்னு சொல்லிட்டார். ஆனால் நம்முடைய ஆராதனை, நம்முடைய வழிபாடு, நம்முடைய வேண்டுதல் எல்லாமே இதற்காகத்தான் ஓடுறதா இருக்குது. அதனால தான் இதை மீண்டும் நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அதையே இங்கே என்ன சொல்கிறாருன்னா, 4:23 உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாகும்படி பிதாவானவர் விரும்புகிறார். ஆவியோடும் உண்மையோடும் என்றா என்ன? நம்ம இப்போ கூட நல்லா பக்தியை தானே கும்பிட்டுட்ருக்கோம்னு நினைக்கலாம். நாம் ஒழுங்காக பாடுறோம், எல்லா கடமைகளையும் செய்கிறோம், காலையில் போகிறோம், வர்றோம், ஒவ்வொரு வாரத்திலும் தொழுதுகிறோம், மீதி நாளில் பைபிள் படிக்கிறோம். கிடையாது. அவர் ஆவியோடும் உண்மையோடும்ன்றது புதிய ஏற்பாட்டில் மத்தேயு மாற்கு லூக்காயுள்ள புதிய உடன்படிக்கையின்படி அவர் சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி ஓடுகிற ஓட்டம் தான் இங்கே அதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. அதை விட ஒரு தனிப்பட்ட ஆராதனை முறையற்ற எதுவுமே இல்லை. அவருடைய கிரியைகளை நிறைவேற்றுறது தான் அந்த ஆராதனைக்குள்ள அடங்குது. அப்படி பார்த்தோம்னா யோவான் 14:23 ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான். ஆராதிச்சுட்டு இருப்பான், தொழுது கொண்டிருப்பான் கிடையாது, அது கை கொள்ளுவான்னா என்ன செய்யணும்? அதன்படி வாழணும். அதன்படி வாழ்றதில் என்ன? அந்த கிரியைகளை செய்யணும். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனில் வந்து அவனுடைய வாசம் பண்ணி கொண்டிருந்தால் என்ன பண்ணணும்? அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஓட்டமாக இருக்கணும். அதனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அதே மார்க் 16:15 பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இதை விட வேறு என்ன வேலை இருக்குது இல்லையா? அதே ரோமர் 7:6 இப்பொழுதோ தாழ்மையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாய பிரமாணத்துக்கு நாம் மரித்தவராகி அதனின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கோம். அப்போ மரித்துட்டோம், விடுதலையாக்கினா மீண்டும் நாம் நியாய பிரமாண கட்டுகளுக்கு வாழ்கிறோம். அதிலேருந்து வெளியில் வரணும். அது என்னென்னு ஒன்றுண்டா படித்தா புதிய ஏற்பாட்டில் ஏசப்பா என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதெல்லாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ அதை தவிர்த்து அதிலேருந்து வெளியே வந்து இங்கே எது செய்ய சொன்னாரோ அதன்படி ஓடுறவர்களாக நம்ம வாழ வேண்டியதாக இருக்கிறது. அதே ரோமர் 6:22
இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைத்த பலன் முடிவே நித்திய ஜீவன். அப்போ இந்த நித்திய ஜீவனை காப்பாற்றுறோம். இதே அடைவதற்குரிய ஓட்டம் தான் ஓடணும். அப்போது நம்முடைய நோக்கம் ஃபுல்லாக என்னவாகும்? பரலோக ராஜ்யத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள். அதுதான் நமக்கு ஆராதனை. நம்ம சொந்த தேவைகள் எல்லாம் ஆராதனை. அதே ரோமர் 8:11 மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அதுக்குள்ள எல்லாமே அடங்கிச்சு. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? சரீரத்தினாலும் பக்தியாக தேவனை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், தொழுதுகிறோம், பைபிளை படிக்கிறோம், 4 பேருக்கு ஒரு தானம் தர்மம் செய்கிறோம். ஆனால் மீறி வாழ்க்கை முறை மாறணும் இல்லை. அதனால் மீண்டும் அவர் என்னை நோக்கி கர்த்தாவை கூப்பிட்டால் உங்களை நான் அறியேன்றார். அதில் யோசிக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா? அதே மார்க்கு 7:6 என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக, அதையும் ஃபுல்லாக படித்தா விவரம் இருக்கு, நான் ஷோர்ட்டாக சொல்லிடுறேன். தங்களின் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். ஆனால் எப்படி இருக்குது? உதடுகளால் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அப்போ ஏசப்பா எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறார். தொழுது கொள்கிறார்கள். ஆனால் எப்படி இருக்குது? பக்தியாக தான் இருக்கு பார்க்கும்போது வெளியில். ஆனால் அவர்கள் உதடுகள் மாத்திரம் என்ன செய்கிறது? என்னை கனம் பண்ணுகிறது. ஆனால் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது இல்லையா? அதையே மார்க்கு 7:7 மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து, என்னது? மனிதர் தேவனுடைய கற்பனைகள் இல்லை, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். இதை அவர் மென்ஷன் பண்ணுறார். என்னது? வீணான கற்பனைகளை உபதேசமாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை. 2 விதமாக சொல்லியிருக்கார். எப்படி? முதலாவது, அவர்கள் உதடுகள் என்னை கனம் பண்ணுகிறது, இருதயமோ எனக்கு தூரமாய் விளைய இருக்கிறது. இங்கே மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று எழுதியிருக்கிற பிரகாரம். அப்போது நம்ம என்ன பண்ணணும்? யாரையுமே குறை சொல்ல வேண்டாம். இது வீணான உபதேசம், வீணான கற்பனைகளாக இருக்குது. நான் உதடுகளால் பண்ணுறேன்னா, இருதயத்தால். அப்போ இருதயத்தால் நாம் பண்ணுவதாக இருந்தால் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் சொல்லப்பட்டவற்றை ஃபாலோ பண்ணி அதன்படி கிரியைகளாக உலகமெங்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிப்பவர்களாக நம்ம மாற வேண்டியதாக இருக்கிறது. எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட கட்டளை தான் இது இல்லையா? அதனால் இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? தொழுது கொள்கிற முறை அது இப்படித்தான் பண்ணணும், இப்படித்தான் இயேசுவை துதிக்கணும், அல்லது இப்படித்தான் நான் ப்ரேயர் பண்ணுற வரைமுறைகளை நம்ம வச்சுருக்கிறோம். ஓகே. ஆனால் அவர் எல்லாத்தையும் இங்கே விளக்கமாக சொல்லியிருக்கார். அப்போ என்ன பண்ணணும்? உலகமெங்கும் சென்று சுவிசேஷத்தை சொல்லணும். அதே மத்தேயு மீண்டும் இதுதான் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. மத்தேயு 6:33-34. அதே யோவான் 4:23 உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு அதில் சொல்லப்பட்டது அதே தான். லூக்கா 6:27-38 நற்குணாதிசயங்களை பற்றி அதை சொல்லப்பட்டிருக்கு. கலாத்தியர் 5:22-26. அதே மார்க்கு 12:30-36.